அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பாடம் 8 கழிவு நீக்கத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது கழிவு நீக்க மண்டல குறைபாடுகள். கழிவு நீக்க மண்டல குறைபாடுகளில் 5 நோய்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். 1 சிறுநீர் பாதை தொற்று, 2வது சிறுநீரக செயலிழப்பு, 3வது யூரேமியா, 4வது சிறுநீரக கற்கள், 5வது கிளாமர்லோநெஃப்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 5 நோய்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக சிறுநீர் பாதை தொற்று, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூடிஐ அப்படின்னு சொல்லுவோம். பெண்களின் சிறுநீர் வெளிவிடு நாளம், அதுதான் நம்ம யூரெத்ரா அப்படின்னு சொல்கிறோம். இவை மிக குட்டையாக இருக்கும். இதன் துளை, இந்த சிறுநீர் விடுநாளத்தினுடைய துளையானது மலத்துளைக்கு அருகில் காணப்படுகிறது. சுகாதாரமற்ற கழிவறை பழக்க வழக்கங்கள் வழியாக மலத்தில் உள்ள பாக்டீரியாக்கள் எளிதில் சிறுநீர் துளையில் தொற்றுகின்றன. ரெண்டும் அருகருகே இருக்கிறதுனால, அதாவது இந்த சிறுநீர் வெளிவிடும் நாளத்தினுடைய துளையும் மலத்துளையும் அருகருகே இருக்கிறதுனால சுகாதாரமற்ற கழிவறை பழக்க வழக்கங்கள் வழியாக மலத்தில் உள்ள பாக்டீரியாக்கள் எளிதில் சிறுநீர் துளையில் தொற்றுகின்றன. சிறுநீர் வெளிவிடும் நாளத்தில் உள்ள கோழைப்படலமானது தொடர்ச்சியாக சிறுநீர் நாளம் வரை காணப்படுவதால் சிறுநீர் வெளிவிடு நாளத்தில் ஏற்படும் தொற்று சிறுநீர் வெளிவிடு நாளத்தில் ஏற்படும் தொற்று சிறுநீர் நாளம் வரை பரவும். இதற்கு நாம் சிறுநீர் வெளிவிடு நாள அலர்ஜி, அல்லது யூரெத்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிறுநீர் பை தொற்றினால் சிறுநீர் பை அலர்ஜி ஏற்படுகின்றது. சிறுநீர் பையும் வீங்கும். இந்த சிறுநீர் பை தொற்றினால் சிறுநீர் பை அலர்ஜி ஏற்படக்கூடிய அந்த நோய்க்கு பேர் சிஸ்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிஸ்டிட்டிஸ். மேலும் சிறுநீரகங்களிலும் வீக்கம் ஏற்படுகிறது. இதற்கு உட்சிறுநீரக அலர்ஜி என்று பெயர். அப்போ இந்த சிறுநீர் பாதை தொற்றினால் சிறுநீர் வெளிவிடு நாள அலர்ஜி ஏற்படுகிறது, சிறுநீர் பை அலர்ஜி ஏற்படுகிறது. உட்சிறுநீரக அலர்ஜி இந்த பைலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நோய்கள், அதாவது சிறுநீர் பாதை தொற்றினால் யூடிஐன்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனால் இந்த 3 நோய்கள் ஏற்படுகிறது. சிறுநீர் வெளிவிடு நாள அலர்ஜி, அடுத்து சிறுநீர் பை அலர்ஜி, அடுத்து உட்சிறுநீரக அலர்ஜி. உட்சிறுநீரக அலர்ஜியை தான் பைலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். சரி, இந்த நோய்களினுடைய, அதாவது சிறுநீர் பாதை தொற்றினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்னவாக இருக்கும், இதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா எத்தகைய அறிகுறிகள் வெளியில் தோன்றும் அப்படிங்க போகும்போது வலியுடன் கூடிய சிறுநீர் போக்கு, 2வது சிறுநீர் கழிக்கும் அவசரம், காய்ச்சல், சில சமயங்களில் கலங்கலான அல்லது இரத்தத்துடன் கூடிய சிறுநீர் போக்கு போன்ற அறிகுறிகள் இந்த தொற்றினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஆகும். இதில் வலியுடன் கூடிய சிறுநீர் போக்கத்தை நம்ம டைசூரியா என்று சொல்கிறோம். சிறுநீர் கழிக்கும் அவசரத்தை யூரினரி அர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது போன்ற ஒரு சில அறிகுறிகளை நமக்கு காட்டும். அதை வைத்து நாம் எந்த பகுதியில் தொற்று ஏற்பட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். நம்ம சிறுநீரகத்தில் அலர்ஜி ஏற்படும் போது முதுகு வலி, தலைவலி போன்றவை அடிக்கடி ஏற்படுகின்றன. இவைகளை குணப்படுத்துவதற்கு நாம் எதிர்உயிரி மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் குணப்படுத்தலாம். எதிர்உயிரி மருந்தத்தை நம்ம ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஆன்டிபயோட்டிக் தான் நம்ம எதிர்உயிர் மருந்து அப்படின்னு சொல்கிறோம். அதை தருவதன் மூலமாக இந்த நோய்களை நாம் குணப்படுத்த முடியும். 2வது நோயானது சிறுநீரக செயலிழப்பு, ரீனல் ஃபெயிலியர் அல்லது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நைட்ரஜன் கழிவுப் பொருள்களை வெளியேற்ற சிறுநீரகங்கள் தவறுவதால், நைட்ரஜன் கழிவுப் பொருளான யூரியா இருக்குல்ல, இந்த யூரியா போன்ற பொருள்களை வெளியேற்ற தவறுவதனால் யூரியா போன்றவை உடலில் தேங்கி சிறுநீர் வெளியேற்றம் பெருமளவில் குறைகிறது. அதாவது சிறுநீர் வெளியேறினாலும் யூரியாவினுடைய அளவு குறைந்து இரத்தத்தில் யூரியாவினுடைய அளவு கூடிரும். சரி, இதைத்தான் நம்ம சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்கிறோம்.
சரி, சிறுநீரக செயலிழப்பினுடைய வகைகள் எடுத்துக்கிட்டோம்னா 2 வகையான சிறுநீரக செயலிழப்பு இருக்குது. ஒன்று உடனடி செயலிழப்பு, அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். மற்றொன்று நாள்பட்ட செயலிழப்பு, க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர். க்ரானிக்ங்கிறது நாள்பட்ட செயலிழப்பு. இப்போ உடனடியான செயலிழப்பில் சிறுநீரகங்கள் திடீரென செயலிழந்தாலும் மீண்டும் மீள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இதை நம்ம குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பினால் நெஃப்ரான்கள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழப்பதனால் என்ன செய்து சிறுநீரக பணிகள் படிப்படியாக குறைந்து விடுகிறது. சரியா? அப்போ நாள்பட்ட செயலிழப்பினால் நெஃப்ரான்கள் படிப்படியாக அதனுடைய செயலை, சரியா, அப்போ நெஃப்ரான்கள் படிப்படியாக என்ன செய்யும், செயலிழக்கும் பொழுது சிறுநீரக பணிகளும் படிப்படியாக குறைந்து விடுகிறது. இதைத்தான் நம்ம நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பை நாம் குணப்படுத்துவது கடினம். அந்த மாதிரி நிலையில் தான் அதற்கு ஆல்டர்னேட்டிவாக அதற்கு என்ன பண்ணுங்கிற மாற்று வழிகளை பார்க்குறாங்க. மாற்று வழி தான் நம்ம இரத்த ஊடுகலப்புன்னு சொல்லக்கூடிய டயாலிசிங் மிஷினை பயன்படுத்தி டயாலிசிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே, அதாவது உடலில் உள்ள இரத்தத்தை சுத்திகரித்து உடலில் இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருளெல்லாம் வெளியேற்றிட்டு மீண்டும் இரத்தத்தை உள்ள அனுப்புகிறோம். சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடிய நோயானது யூரேமியா. இந்த யூரேமியாங்கிறது இரத்தத்தில் யூரியா மற்றும் புரதமில்லா நைட்ரஜன் கூட்டுப்பொருள்களாலான, அதாவது புரதமில்லா நைட்ரஜன் கூட்டுப்பொருள்களான யூரிக் அமிலம் மற்றும் கிரியேட்டினின் ஆகியவை இரத்தத்தில் அதிகம் இருப்பது யூரேமியாவினுடைய பண்பு. அப்போ இரத்தத்தில் யூரியா மட்டும் இல்லாமல் யூரிக் அமிலம், கிரியேட்டினின் ஆகியவை நிறைய சேர்ந்துடும். சரியா? இரத்தத்தில் இருக்க வேண்டிய யூரியாவினுடைய அளவை விட, இரத்தத்தில் இருக்க வேண்டிய யூரியாவினுடைய இயல்பான அளவை விட கூடுதலாக இருக்கும். எவ்வளவு இருக்குன்னா 10 மடங்கு கூடுதலாக இருக்கும். அப்போ இயல்பான யூரியாவினுடைய அளவு இரத்தத்தில் எவ்வளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 17 to 30 மில்லிகிராம். அதாவது 100 மில்லி இரத்தத்தில் 17 to 30 மில்லிகிராம் இருக்கணும். இது இயல்பான அளவு. அப்போ நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பின் போது சரியா, யூரியாவினுடைய அளவு இரத்தத்தில் சுமார் 10 மடங்கு அதிகரிச்சிடும். அப்போ இந்த யூரியா, யூரிக் அமிலம், கிரியேட்டின் இதெல்லாம் இரத்தத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நிலையைத்தான் நம்ம யூரேமியான்னு சொல்கிறோம். யூரேமியான்ற நிலை இருந்தாவே சிறுநீரகம் பழுதடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ சிறுநீரகம் செயலிலேருந்து இதில் அந்த யூரியாவினுடைய அளவானது இரத்தத்தில் பன்மடங்கு, அதாவது கிட்டத்தட்ட அதை என்ன சொல்கிறாங்கன்னா இயல்பாக 17 to 30 மில்லிகிராம் இருக்கணும், அதுக்கு பதிலாக 10 மடங்கு அதிகரிச்சிடும். அப்போ 170 கிட்டத்தட்ட 300 மில்லிகிராம் அளவு கூட கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது சிறுநீரக கற்கள், ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரீனல் கால்குலைன்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள். சிறுநீரக கல் அது இன்னொன்று சொல்லுவோம் ரீனல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். கிட்னி ஸ்டோன் சொல்கிறாங்கள்ல, அதான் சிறுநீரக கற்கள். இன்னொன்று இருக்குது கால் ஸ்டோன் தான் பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள். சரி, சிறுநீரகத்தினுடைய சிறுநீரகத்தின் பெல்விஸ் பகுதியில் உள்ள சிறுநீரக நுண்குழல்களில், சிறுநீரக நுண்குழல் அப்படிங்கிறத நெஃப்ரான் சொல்கிறோம். நெஃப்ரானில் மல்பிஜின் உறுப்பு இருக்குது. அதுக்கடுத்து அந்த குழல் பகுதியில் அண்மை சுருள் நுண்குழல் பகுதி, ஹென்லியின் விளைவு, செய்மை சுருள் நுண்குழல் பகுதி, சேகரிப்பு நாளம், இந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து தான் மொத்தமாக சிறுநீரக நுண்குழல்கள்னு சொல்கிறோம். அந்த சிறுநீரக நுண்குழல்களில் உருவாகும் ஒரு கடினமான கல்வோன்ற தொகுப்பு சிறுநீர் கற்கள் அல்லது நெஃப்ரோலித்தியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிறுநீரக கற்களை நம்ம என்ன சொல்கிறோம்? நெஃப்ரோலித்தியாசிஸ். சரி, இப்போ அதே போல் இந்த சிறுநீரக கற்கள் எதனால் ஆனது அப்படின்னு சொல்ல போகும்போது, சிறுநீரக கற்களில் கரையும் தன்மையுடைய சோடியம் ஆக்சலேட், அதாவது சோடியமும்
அதே மாதிரி ஆக்சாலிக் அமிலமும் சேர்ந்த நிலையில் சோடியம் ஆக்சலேட்டாக மாறும். இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகையில் ஒரு சில உணவில் அதிகமாக இருக்குது. அது இந்த மாதிரி சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி சோடியம் ஆக்சலேட் மாதிரி கால்சியம் ஆக்சலேட் இந்த மாதிரிலாம் இருக்குது. சரியா? கரையும் தன்மையுடைய சோடியம் ஆக்சலேட் மற்றும் சில பாஸ்பேட் உப்புக்கள் சிறுநீரகத்தில் தேங்குவதால் இவை இந்த சிறுநீரக கற்களை உருவாக்குகின்றன. அப்போ சிறுநீரக கற்களில் சோடியம் ஆக்சலேட்டோ அல்லது சில பாஸ்பேட் உப்புக்களோ இவைகள் சேர்ந்தோ உருவாக்கப்படுவது. அப்போ கல்லில் இதுதான் இருக்கும். சரியா? இந்த சிறுநீரக கற்கள் உருவாவதின் விளைவாக அல்லது அந்த சிறுநீரக கற்கள் இடம் நகருவதின் விளைவாக சிறுநீரக குடல் வலி, ரீனல் கோலிக் பெயின் சொல்லக்கூடிய கடுமையான வலி ஏற்படும். கடுமையான வலியும் சிறுநீரக தழும்புகளும் தோன்றும். எங்கே தோன்றுதுன்னா சிறுநீரகத்தில் அந்த வலியும் அந்த தழும்பும் தோன்றுது. இந்த கடுமையான வலி வயிற்றுப்பகுதியில் இருக்கிறதுனால அது சிறுநீரக குடல் வலி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதனை சரி செய்வதற்கு, இதனை குணப்படுத்துவதற்கு நாம் என்ன சிகிச்சையை மேற்கொள்கின்றோம் என்றால் பைலியோதோடமி. இந்த பைலியோதோடமி அல்லது அதுக்கு இன்னொரு பேர் லித்தோட்ரிப்சி என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக நாம் இந்த லேசர் கதிர்களை பயன்படுத்தி அந்த லேசர் கதிர்கள் கற்களை உடைத்து நொறுக்குவதன் மூலமாக அந்த உடைந்த கற்கள் ஆனது சிறுநீர் வழியே வெளியேற்றப்படும். சரியா? அந்த லித்தோட்ரிப்சி அப்படிங்கிற சிகிச்சை முறையில் கற்கள் நொறுக்கப்படுகிறது. சரியா? இது முதன்மையான சிகிச்சை லித்தோட்ரிப்சி அல்லது பைலியோதோடமி அப்படிங்கிறது இந்த சிறுநீரக கற்களை நீக்குவதற்கான ஒரு சிகிச்சை முறையாகும். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது கிளாமருலோநெஃப்ரைட்டிஸ். கிளாமருலோநெஃப்ரைட்டிஸ் இந்த நோய்க்கு இன்னொரு பேர் உண்டு, பிரைட்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். பிரைட்டின் நோய். குழந்தைகளில் ஸ்ட்ரெப்டோகாக்கல் தாக்கத்திற்கு பின் குழந்தைகளில் வாய்ப்பகுதியில் தொண்டையில் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் அந்த தொற்றுதல் இருக்கும். அப்போ தொண்டையில் புண் ஏற்படுவது, அதனால் தொண்டையில் உணவு விழுங்க போகும்போது வலி, இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கல் தாக்கத்திற்கு பிறகு 2 சிறுநீரகங்களிலும் கிளாமருலஸ் வீங்குதல் இந்த நோயின் பண்பு. கிளாமருலோநெஃப்ரைட்டிஸ் நெஃப்ரானில் காணப்படக்கூடிய சிறுநீரக நுண்குழல்னு சொல்லக்கூடிய நெஃப்ரான்கள் இருக்குல்ல, அந்த நெஃப்ரான்களில் காணப்படக்கூடிய மல்பீஜியன் உறுப்பில் தான் கிளாமருலஸ்னு அமைப்பு இருக்குது. அந்த கிளாமருலஸ் வீங்கிரும். அதுக்கு பேர் தான் கிளாமருலோநெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நெஃப்ரானில் உள்ள கிளாமருலஸ் வீங்கக்கூடிய நிலை. சரி, இப்போ சிறுநீரில் இரத்தம் வெளியேறுதல், சிறுநீரில் புரதம் வெளியேறுதல், உப்பு மற்றும் நீர் உடலில் தேங்குதல், மிகை இரத்த அழுத்தம் மற்றும் நுரையீரல் வீக்கம் ஆகியவை இந்த கிளாமருலோநெஃப்ரைட்டிஸ் அப்படின்ற இந்த கிளாமருலஸ் வீக்க நோயினுடைய அறிகுறியாகும். அப்போ கிளாமருலோநெஃப்ரைட்டிஸினுடைய அறிகுறிகளை கூறு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? முதல்ல சிறுநீர் வழியில் இரத்தம் வெளியேறுவது, அதைத்தான் ஹெமட்டோரியா அப்படின்னு சொல்கிறோம். ஹெமட்டூரியா, சிறுநீரில் இரத்தம் வெளியேறுது. அடுத்து சிறுநீரில் புரதம் வெளியேறத புரோட்டீனியூரியா. அது மாதிரி உப்பு மற்றும் நீர் உடலில் தேங்குவதை ஒலிகோயூரியா, அதுதான் ஒலிகோயூரியான்னு சொல்கிறோம். அதாவது உடலில் உப்பு மற்றும் நீர் தேங்குறது. நீர் தேங்கினா அது ஆக்சுவலாக எடிமான்னு சொல்லுவாங்க. எடிமாங்கிறது உடலில் நீர் கோர்த்த நிலை. உப்பு மற்றும் நீர் உடலில் தேங்கிக்கிறோம், அதை ஒலிகோயூரியா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மிகை இரத்த அழுத்தம் மற்றும் நுரையீரல் வீக்கம், பல்மனரி எடிமா. நுரையீரலில் நீர் தேங்கிக்கிறோம், அதாவது நுரையீரலுக்கு வெளியில் ப்ளியூரா அப்படின்ற ஒரு உறை இருக்குது, அது நுரையீரலை பாதுகாக்கிறது.
அந்த ப்ளூரா உறைகளுக்கு இடையே அந்த ப்ளூரல் திரவம் நிறைய சேர்ந்துடும். அக்குமுலேஷன் ஆஃப் ப்ளூரல் ஃப்ளூயிட். சரியா? அப்போ நுரையீரல் வீங்கி காணப்படக்கூடிய நிலை. இதெல்லாம் இந்த கிளாமருலோ நெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கிளாமருலஸ் வீக்க நோயினுடைய அறிகுறிகளாக கருதப்படுது. சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இரத்த ஊடுவகுப்பு, ஹீமோடயாலிசிஸ். இரத்த ஊடுவகுப்பை ஹீமோடயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் 2 விதமான அந்த ஊடுவகுப்பு முறை இருக்குது. அதில் ஒன்று ஹீமோடயாலிசிஸ், இன்னொன்று பெரிட்டோனியல் டயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸுங்கிறது அந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்ட நோயாளியினுடைய உடலில் இருந்து இரத்தத்தை வெளியில் எடுத்து வெளியில் அந்த ஒரு கருவியின் மூலம் செயற்கை சிறுநீரகம்னு சொல்லக்கூடிய சிறுநீரக ஊடுவகுப்பு கருவியை பயன்படுத்தி இரத்தத்தை சுத்திகரித்து மீண்டும் உடலில் செலுத்துவது. இதைத்தான் நம்ம இரத்த ஊடுவகுப்புன்னு சொல்லுவோம். சரியா? ஹீமோடயாலிசிஸ். பெரிட்டோனியல் டயாலிசிஸுங்கிறது ஒரு சில அந்த ஊடுவகுப்பு திரவம் இருக்குல்ல, அதாவது டயாலிசிங் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய அந்த திரவத்தை உடற்குழிக்குள்ளே செலுத்தி, சரியா, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறம் அந்த திரவத்தை, அந்த ஊடுவகுப்பு திரவத்தை மீண்டும் சேகரிப்பதின் மூலம் உடலில் உள்ள அந்த கழிவுப் பொருட்கள் அந்த திரவத்தால் நீக்கப்பட்டு வெளியேற்றப்படுவது. உடற்குழிக்குள்ளே உள்ளே செலுத்தி நம்ம வெளியெடுப்பது தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடியது ஹீமோடயாலிசிஸ் மட்டும்தான். சரி, சிறுநீரகம் செயலிழந்த நோயாளிகளின் இரத்தத்தில் உள்ள நச்சுப் பொருட்களை நீக்கும் செயல்முறையே இரத்த ஊடுவகுப்பு என்று அழைக்கப்படுது. சிறுநீரகம் செயலிழந்த நோயாளிகளின் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கழிவுப் பொருட்களை நீக்கும் செயல்முறை செயற்கை சிறுநீரகம் என்று அழைக்கப்படும் சிறுநீரக ஊடுவகுப்பு கருவி நோயாளியினுடைய உடலுடன் இணைக்கப்படுகிறது. சிறுநீரக ஊடுவகுப்பு கருவி அதைத்தான் நம்ம சிறுநீரக செயற்கை சிறுநீரகம் அல்லது டயாலிசிங் மெஷின் அப்படின்னு சொல்கிறோம். டயாலிசிங் மெஷின். சரியா? இதை எதோடு அடிச்சிடும், அந்த நோயாளியினுடைய உடலுடன் இணைக்கப்படுது. இப்போ அந்த கருவி இருக்குது பாருங்கள், அதாவது செயற்கையான அந்த ஊடுவகுப்பு கருவின்னு சொல்லக்கூடிய டயாலிசிங் மிஷின், அது செயற்கை சிறுநீரகம்னு சொல்கிறோம். இந்த கருவியில் உள்ள செல்லுலோஸாலான நீண்ட குழல், அந்த நீண்ட குழலானது ஊடுவகுப்பு திரவத்தால் சூழப்பட்டிருக்கும். இந்த முழு அமைப்பும் ஒரு நீர் தொட்டியில் மூழ்கி இருக்குமாறு அமைக்கப்பட்டிருக்கும். சரியா? இப்போ எப்படி நோயாளியினுடைய உடலிலிருந்து அந்த இரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது என்றால், நோயாளியினுடைய கை தமனியிலிருந்து எடுக்கப்படும் இரத்தத்தோட ஹெப்பாரின் சொல்லக்கூடிய இரத்த உறைவு எதிர்ப்பொருள் சேர்த்து, ஹெப்பாரினுடைய வேலை என்னன்னு கேட்டால் இரத்தத்தை உறையாமல் பார்த்துக்கணும். உடல்லேருந்து இரத்தம் வெளியில் எடுக்கப்பட்டு விட்டால் உறைவு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உறைஞ்சிரும். அதை உறையாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா மறுபடியும் நம்ம அது உடலுக்குள்ளே செலுத்த போகிறோம். சரியா? இப்போ வெளியில் நம்ம ஏதாவது ஒரு நோய்க்காக ரத்தம் எடுத்தது பரிசோதிக்கிறாங்க அப்படின்னுட்டு அந்த ரத்தம் மறுபடியும் உள்ள செலுத்த போகிறதில்ல, வெளியில் எடுத்துருவாங்க. அதுலேயுமே அவங்க அந்த சோதனையை மேற்கொள்ளும் வரை ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக, அதனுடைய அந்த வேதிப்பண்புகள் மாறாமல் இருப்பதற்காக அதில் இந்த மாதிரி இரத்தம் உறைவதை தடுக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை சேர்ப்பாங்க. அதில் ஹிப்பாரின், இந்த மாதிரி ஒரு சில சிட்ரிக் அமிலம், இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் அதில் சேர்க்கப்படும். சரி,
இப்போ இரத்தத்துடன் ஹெப்பாரின் போன்ற இரத்த உறைவு எதிர்ப்பொருள் சேர்த்து ஊடுவகுப்பு கருவியினுள் அந்த நோயாளியினுடைய இரத்தமானது செலுத்தப்படுகிறது. செல்லுலோஸ் குழலில் உள்ள அந்த நீண்ட செல்லுலோஸ் குழலில் உள்ள நுண்ணிய துளைகளின் வழியாக நோயாளியினுடைய இரத்தத்தில் உள்ள சிறு மூலக்கூறுகளான குளுக்கோஸ், உப்புகள் மற்றும் யூரியா போன்றவை அங்கிருந்து வெளியேறி நீருக்குள் வந்துவிடும். எங்கேருந்து நீருக்குள் வந்தோன்னா அந்த நீண்ட குழல்களை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த திரவத்துக்குள் வந்துவிடும். அந்த திரவத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது ஊடுவகுப்பு திரவம்னு சொல்கிறோம். சரி, அதே வேளையில் அந்த நோயாளியின் இரத்தத்தில் உள்ள இரத்த செல்கள் மற்றும் புரத மூலக்கூறுகள், நோயாளியினுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்த செல்கள் மற்றும் புரத மூலக்கூறுகள் இத்துளையின் வழியாக ஊடுருவ இயலாது. ஏன் ஊடுருவ முடியாது அப்படின்னா, இவை அளவில் பெரியதாக இருக்கும், துளையை விட பெருசாக இருக்கும். சரி, அதனால் அந்த செல்லுலோஸ்லான அந்த நீண்ட குழலில் காணப்படக்கூடிய துளைகளில் எத்தகைய மூலக்கூறு நுழைய முடியுமோ அது மட்டும்தான் நுழைய முடியும். சரியா, இந்த துளையின் வழியாக இந்த இரத்த செல்கள், நோயாளியின் இரத்தத்தில் உள்ள இரத்த செல்கள், புரத மூலக்கூறுகள் நுழைய இயலாது. இந்நிலை ஏறத்தாழ கிளாமருலார் வடிகட்டுதலை போன்றதாகும். சிறுநீர் உருவாக்கத்தில், அதாவது முதல் நிலையான கிளாமருலஸ் வடிகட்டுதல் இருக்குல்ல, அதில் எப்படி வடிகட்டப்படுதோ அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் இந்த இரத்த ஊடுவகுப்புன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில், சிறுநீரக இரத்த ஊடுவகுப்பு இருக்குல்ல, அந்த நிகழ்வில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குழல் மூழ்கியுள்ள திரவத்தில், அதாவது நீண்ட குழல் மூழ்கியுள்ள திரவத்தில் உப்பு மற்றும் சர்க்கரை கரைசல் சரியான வீதத்தில் உள்ளதால் நோயாளியின் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் மற்றும் அவசியமான உப்புக்களின் இழப்பானது தடுக்கப்படுகிறது. அது நோயாளியினுடைய உடலில் உள்ள அதிகப்படியான பொருட்கள் மட்டும்தான் வெளியேற்றப்படுகிறது. சரியா, அதற்கு காரணம் அதாவது இந்த ஊடுவகுப்பு, சிறுநீரக ஊடுவகுப்பு இந்த அமைப்பானது எதில் வைக்கப்பட்டிருக்குது, ஒரு பெரிய நீருக்குள்ளே, ஒரு நீர் தொட்டிக்குள்ளே மூழ்கி இருக்குது. அந்த நீர் தொட்டிக்குள் இருக்கக்கூடிய உப்பு மற்றும் சர்க்கரையினுடைய அந்த அளவுக்கு சமமாக அந்த கரைசல் சரியான விதத்தில் இருக்கிறதுனால நோயாளியின் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் மற்றும் அவசியமான அந்த உப்புக்களினுடைய இழப்பு தடுக்கப்படுது. ரெண்டும் ஈக்குவல் ஆகிரும். அப்போ ஒரு பக்கம் குறைஞ்சி ஒரு பக்கம் கூடுனாத்தான் குறைந்த பக்கத்தை நோக்கி அதிகமாக உள்ள அந்த மூலக்கூறுகள் நகர்ந்து அந்த உப்புக்களினுடைய அடர்த்தியை சரி செய்யும். இது ரெண்டு பக்கம் சமமாக இருக்கிற மாதிரி நம்ம முதல்லையே முன்னக்கூட்டியே நம்ம அதை நம்ம சரி பண்ணிக்கிறோம். சரி, இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் மற்றும் அவசியமான உப்புக்களினுடைய இழப்பானது நோயாளிகள் தடுக்கப்பட்டு எது வெளியேற்றப்படணுமோ அது மட்டும் வெளியேற்றப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்ட இரத்தமானது மீண்டும் நோயாளியின் உடலுக்குள் ஒரு சிரையின் வழியாக செலுத்தப்படுகிறது. இந்த முறையில் தான் இந்த ஊடுவகுப்பு, இரத்த ஊடுவகுப்பு நடைமுறைப்படுத்தப்படுது. இதை காட்டக்கூடிய இந்த படம் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்த்தா தெரியும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நோயாளியினுடைய சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்ட நோயாளியினுடைய தமனி இரத்தம் இருக்குல்ல, தமனி இரத்தம்ங்கிறது ஆக்சுவலாக அது சுத்த ரத்தமாக தான் இருக்கும். இவர் சிறுநீரம் பழுந்தடைஞ்சிருக்கிறதுனால அதில் நிறைய உப்புக்களும் மற்றும் தேவையில்லாத பொருட்கள்லாம் நிறைஞ்சிரும். அப்போ இந்த தமனி இரத்தத்தை சிறுநீரக ஊடுவகுப்பு கருவியினுள் செலுத்துவதற்காக ஒரு டியூபுக்கு வருது. இங்கேருந்து தமனிலிருந்து இணைக்கப்பட்ட ஒரு டியூப். சரியா, இங்கேருந்து ஒரு டியூப் புறப்பட்டு நேராக எங்கே வருது பாருங்கள், நேராக அந்த ஊடுவகுப்பு அந்த உபகரணம் இருக்குல்ல, செயற்கை சிறுநீரகம்னு சொல்லக்கூடிய சிறுநீரக ஊடுவகுப்பு கருவி இருக்குல்ல, அந்த கருவிக்கு இங்கே இணைக்கப்படுது. சரியா, இங்கே இணைக்கப்பட்டு இப்போ இதுக்குள்ளே ரத்தம் போய் அங்கே இரத்தமானது சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியும் என்ன செய்யும்,
சுத்திகரிக்கப்பட்ட இரத்தம் வந்து கீழ் நோக்கி வருது. இப்போ இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த கீழ் பகுதியை பாருங்கள். மேலே வந்து ரெட் கலரில் காமிச்சிருக்காங்க. இது வந்து உள்ளே வரக்கூடிய வழி. இது வந்து உள்ளே வரக்கூடிய வழி. எது ஏற்கனவே அது சிவப்பு பகுதி வந்து உள்ளே வரக்கூடிய வழி. சரியா? அடுத்து இது வந்து வெளியேறக்கூடிய வழி. எது வெளியேறக்கூடிய? ப்ளூ கலரில் உள்ளது. அப்போ இந்த சிறுநீரக ஊடுவகுப்பு கருவின்னு சொல்லக்கூடிய இந்த டயலைசிங் மெஷின் இருக்குது பாருங்கள். இது வந்து உள்ள இரத்தத்தை சுத்திகரிக்கப்பட்ட இரத்தமானது அதான் இரத்தம் மீண்டும் நோயாளியினுடைய சிரைக்கு வருது. இங்கேருந்து புறப்பட்டு நேராக எங்கே வருது பாருங்கள், நோயாளியினுடைய சிறையில் வந்து இணைக்கப்பட்டு. அப்போ ஏற்கனவே இங்கேருந்து புறப்படுது. சரியா? இரத்தமானது தமனிலிருந்து புறப்பட்டு நேராக எங்கே போகுது? அங்கே இரத்த ஊடுவகுப்பு கருவிக்கு போய் அங்கே சுத்திகரிக்கப்பட்டு அடுத்து வந்து என்ன செய்யுது? கீழ் நோக்கி என்ன வெளியேற்றப்படுது. இப்போ இந்த அமைப்பை பொறுத்தவரை இது உள்ளக்க வந்து என்ன நிரப்பப்பட்டிருக்குதுண்டா ஊடுவகுப்பு திரவம். இது உள்ளே இருக்கக்கூடியது ஏட்டா, இது உள்ளே இருக்கக்கூடியது ஊடுவகுப்பு திரவம். இது உள்ளே இருக்கக்கூடியது ஊடுவகுப்பு திரவம். இப்போ ஒரு நோயாளிக்கு வந்து நம்ம வந்து இந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னுட்டா அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த ஊடுவகுப்பு திரவம் நிரப்பப்பட்ட இந்த டியூப் வந்து பயன்படுத்துவாங்க. சரியா? இப்போ இது பயன்படுத்தப்பட்ட உடனேயே வந்து இதை வந்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு முறை பயன்படுத்திட்டு திருப்பி வந்து போட்டுரு. அடுத்த முறை பயன்படுத்துறது வேறு. இதற்கு முந்தைய காலங்களில் எப்படி இருந்தான்னா இந்த அமைப்பில் உள்ள வந்து புதிதாக ஊடுகலப்பு திரவத்தை நிரப்பி ஒரு நோயாளிக்கு வந்து இரத்தம் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அதே உபகரணத்தில் அந்த பழைய ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஊடுவகுப்பு திரவம் நீக்கப்பட்டுரும். அது நல்லாக சுத்தம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் புதிதாக அந்த ஊடுவகுப்பு திரவம் நிரப்பப்பட்டு அடுத்தவருக்கு வந்து இந்த இரத்தம் சுத்திகரிப்பு செய்யப்படும். இல்லை அதே நபருக்கோ அடுத்த முறை பண்ண போகும்போது இதையே பயன்படுத்துகிற மாதிரி. சரி, இந்த முறையில் தான் எது பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த இரத்த ஊடுவகுப்பு நடைமுறைப்படுத்தப்படும். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய அமைப்பானது அதாவது மாற்று சிறுநீரகம் பொருத்துதல். இதைத்தான் நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்கிறோம். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போ சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு ஆரோக்கியமான கொடையாளியின் சிறுநீரகத்தை பொருத்துவதே சிறுநீரக மாற்று சிகிச்சை முறையாகும். அப்போ இதை வந்து அறுவை சிகிச்சையின் மூலம் தான் பண்ண முடியும். சிறுநீரக மாற்றி பொருத்துதல்னு சொல்கிறோம்ல, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆரோக்கியமான ஒருத்தட்டிருந்து சிறுநீரகத்தை பெற்று யார் சிறுநீரக பழுதடைஞ்சிருக்காங்களோ அவருடைய சிறுநீரகத்தை நீக்கிவிட்டு அந்த சிறுநீரகத்துக்கு பதிலாக இந்த சிறுநீரகத்தை புதிதாக கொடையாளியிலிருந்து பெற்ற சிறுநீரகத்தை மாற்றுறது. அதுதான் நம்ம வந்து சிறுநீரகத்தை மாற்றி பொருத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையின் அந்த வெற்றியை உறுதிப்படுத்த எத்தகைய சிறுநீரகத்தை யாரிட இருந்து பெறணும் அப்படிங்க போகும்போது நோயாளியினுடைய வாரிசுகள், அதாவது அவங்களுடைய குழந்தைகள் அல்லது நெருங்கிய உறவினர்கள், விபத்து அல்லது பிற காரணங்களால் மூளைச்சாவு அடைந்தவர்களின். சரியா? அதாவது விபத்துனால பாதிக்கப்பட்டிருக்கிறது உடல் நல்லா இருக்கும், மூளை மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கும். விபத்து அல்லது பிற காரணங்களால் மூளைச்சாவு அடைந்தவர்கள் இருக்காங்கள அவங்களுடைய சிறுநீரகங்களையோ நாம் கொடையாக பெற்று அதை இந்த மாதிரி சிறுநீரகம் பழுதடைந்தவருக்கு மாற்றலாம். சரியா? அப்போ சிறுநீரக மாற்று சிகிச்சையினுடைய வெற்றியை உறுதிப்படுத்த நோயாளியினுடைய வாரிசுகளில் இருந்தோ நெருங்கிய உறவினர்களிடமிருந்தோ விபத்து அல்லது பிற காரணங்களால் மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்தில் இருந்தோ சிறுநீரகங்கள் கொடையாக பெறப்படுகின்றன. சரியா? அந்த பெறப்பட்ட அந்த சிறுநீரகங்கள்
சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையின் மூலமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையின் மூலமாக பழுதடைந்த அந்த நோயாளிக்கு, அதாவது சிறுநீரகம் பழுதடைந்த நோயாளிக்கு இது மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றுறதில் இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையின் விளைவாக திசு நிராகரிப்பு, டிஷ்யூ ரிஜெக்ஷன் சொல்லக்கூடிய, அதாவது நோய்த்தடை காப்புனாலேயே ஒரு சில நேரத்தில் இவங்களுடைய அந்த உடல் உறுப்புகளோ இரத்தமோ திசுக்களோ இன்னொருத்தருக்கு ஒத்துக்கிறாது. ஓரளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 70% ஒத்துக்கணும், 30% ஒத்துக்கிறாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் திசு நிராகரிப்பு நடந்து விடாமல் இருப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, நோய்த்தடை காப்பு வினைகளுக்கு எதிரான மருந்துகள், இதைத்தான் ஆட்டோ இம்யூன், அதுக்கு பேர் இம்யூனோ சப்ரஷார்னு சொல்லக்கூடியது. இம்யூனோ சப்ரஷார்னா நோய்த்தடை காப்பை குறைக்கக்கூடிய ஒரு சில மருந்துகள் தரப்படும். சரியா? இப்போ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையின் விளைவாக திசு நிராகரிப்பு நடந்து விடாமல் இருக்க, அந்த திசு அது ஏற்றுக்கொள்ளாமலோ அல்லது அது இறந்து விடாமலோ இருக்க நோய்த்தடை காப்பு வினைகளுக்கு எதிரான மருந்துகள் இவர்களுக்கு தரப்படுகிறது. அப்போ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்பது இது 2 சிறுநீரகங்களும் பழுதடைந்தவர்களுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. ஒருத்தருக்கு சிறுநீரகம் பழுதடைந்து அவருக்கு இந்த இரத்த ஊடுகலப்பு மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் உடல் நலம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரை தான் பராமரிக்க முடியும். இதை நீண்ட நாளைக்கு தொடர்ந்து இந்த இரத்த ஊடுகலப்பை நாம் நடைமுறைப்படுத்த முடியாது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு, சிறுநீரகம் பழுதடைந்தவருக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னா மாற்று சிறுநீரகம் பொறுத்துறது தான். அதில் அந்த சிறுநீரகத்தை யாரிடமிருந்து பெறுறோம் அப்படிங்கிறத பெரிய விஷயம். இதை வச்சு தான் சிறுநீரக மாற்று அந்த அறுவை சிகிச்சையினுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து நாம் ஒரு சில விஷயங்கள் சிறுநீரக அந்த மாற்று அறுவை சிகிச்சைகள் எப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது, யார் பண்ணாங்க, எந்த மருத்துவமனையில் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. அதில் இது தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே இதில் பார்த்தீங்கன்னா உலகின் வெற்றிகரமான முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை 1954 போஸ்டனில் உள்ள பீட்டர் பென்ட் பிரிகாம் மருத்துவமனையில் நடைபெற்றது. இரட்டையர்களுக்கிடையே நடைபெற்ற இச்சிகிச்சையை செய்தவர்கள் 2 டாக்டர்கள். ஒன்று ஜோசப் இ முர்ரே மற்றும் அவங்களுடைய குழுவினர்கள். ஜோசப் இ முர்ரே இரட்டையர்களுக்கிடையே நடைபெற்ற இச்சிகிச்சையை செய்தவர்கள் ஜோசப் இ முர்ரே மற்றும் அவர்களுடைய குழுவினர்கள் ஆவார்கள். அடுத்து 1965 மே மாதம் மும்பையில் உள்ள கிங் எட்வர்ட் நினைவு மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை 1965 தான் இந்தியாவில் அது பண்ணாங்க. இது யாருக்கு பண்ணாங்க அப்படின்னா ஹைப்பர் நெஃப்ரோமா என்னும் சிறுநீரக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு. ஹைப்பர் நெஃப்ரோமா என்னும் சிறுநீரக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு சிறுநீரக செயலிழப்பு அல்லாத பிற காரணங்களால் இறந்த கொடையாளியின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட சிறுநீரகம் பொருத்தப்பட்டது. சரி, அடுத்து இந்தியாவில் உயிருடன் உள்ள கொடையாளியினுடைய சிறுநீரகம் 1971 டிசம்பர் 1 அன்று வேலூரில் உள்ள கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 மருத்துவர்களால், ஒன்று டாக்டர் ஜானி மற்றும் டாக்டர் மோகன் ராவ் ஆகியோர்களால் இந்த சிறுநீரகமானது நோயாளிக்கு பொருத்தப்பட்டது. இது தெரிந்து கொள்வதற்காக இந்த விஷயங்களை கொடுத்துருக்காங்க. நாம் கழிவு நீக்கம் என்ற பாடத்தில் இப்போ பல விஷயங்கள் பார்த்துருக்குறோம்.
சிறுநீரகத்தினுடைய அமைப்பிலிருந்து நெஃப்ரானுடைய அமைப்பு, சிறுநீர் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, சிறுநீருடைய பணிகள் எவ்வாறு நெறிப்படுத்தப்படுகிறது, சரியா? அதே மாதிரி சிறுநீரக மண்டலத்தினுடைய கோளாறுகள் என்னென்ன, அதே மாதிரி சிறுநீரகம் பழுதடைஞ்சால் அதுக்கு பண்ணக்கூடிய சிகிச்சையில் இரத்த ஒழுவு அப்படின்னா என்ன, அதே மாதிரி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இவ்வளவும் நம்ம பார்த்துருக்கோம். இதோட இந்த 8வது பாடம் முடிந்து விட்டது. அடுத்து 9வது பாடம், இதை நம்ம அடுத்த வகுப்புகளில் ஆரம்பிக்கலாம். நன்றி.